சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிய எலெக்ஷன்ல நிற்க போறது கிடையாது. அந்த சிந்தாமணியை ஜெயிச்சாலே எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நான் எலெக்ஷன்ல நின்று ஒருவேளை எங்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, அத என்னால தாங்கிக்க முடியாது. அதனால நான் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க போறேன்னு சொல்லி மீனா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இத கேட்ட முத்து மீனா, நீ என் மேல வச்சுட்டு இருக்க அன்பு, பாசம் எல்லாமே உண்மையா? ஆமாங்க, உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு, பாசம் எல்லாமே உண்மைதான். அப்படின்னா நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அது என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம் கூட நீ சொல்லலாம். எனக்காக நீ எல்லாமே செய்வதானே? ஆமாங்க, கண்டிப்பா. உங்களுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன். அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிக்கணும். அது என்னுடைய ஆசை, கனவு, லட்சியமா இருக்கு. அதை நீ நிறைவேற்றுவியான்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு சரிங்க, யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இவ்வளவுதான் மீனா கான்பிடென்ட். இதுக்கு எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா நீ ஜெயிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி முத்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, மீனா, போயும் போயும் அந்த சிந்தாமணிக்காகலாம் நீ ஏன் பயந்துகிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ற? எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்களுக்காக பயந்துகிட்டு எலெக்ஷனே வேணாம் நீ எப்படி முடிவெடுக்கலாம் எல்லாம் சொல்லி இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கத்தி குத்து வந்ததே அவருக்காக தான். அதை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி மீனா சொல்றாங்க. உடனே ஸ்ருதியும் ஸ்வேதா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறுதலா பேசி மீனாவை ஒரு வேலையை ஒத்துக்க வைக்கிறாங்க. இப்ப மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, எனக்கு நான் எலெக்ஷன்ல எப்பவும் போல போட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட முத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் நீ என்னுடைய பொண்டாட்டி, எனக்கு இப்பதான் உன்ன நினைச்சு ரொம்பவே ப்ரௌடாவும் இருக்கு, ரொம்ப ரொம்ப பெருமையாவும் இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா நம்ம விஜயாவை காட்டுறாங்க. சிந்தாமணி கிட்ட போயிட்டு விஜயா பேசுறதுக்காக சிந்தாமணியோட வீட்டுக்கே போறாங்க. அங்க நம்ம சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப விஜயா அங்க போறாங்க. என்ன சிந்தாமணி, என்ன ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா மாஸ்டர், நான் எப்படி ஜெயிச்சிடுவேன். என்னதான் இருந்தாலும் உன் மருமகளை தோக்கடிச்சிட்டு நான் ஜெயிக்க போறேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையா இருக்குன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு சிந்தாமணி கவலைப்படுறீங்க? எப்படியும் நீங்க தான் வின் பண்ண போறீங்க. அது உலகறிஞ்ச விஷயம். அது இல்லாம அந்த மீனாவுக்கு என்ன நடந்தது தெரியுமா? தெரிஞ்சுக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஆனா மொத்தமா வீட்டுல இருக்க எல்லாருமே இத பண்ணது நீங்கன்ற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க இத பண்ணிருக்க மாட்டீங்க. மீனா கூடலாம் நீங்க போயிட்டு போட்டி போடுவீங்களா? உங்களுக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்குதானேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல சிந்தாமணி ஷாக் ஆகுறாங்க. என்னது அப்படின்னா கெஸ் பண்ணிட்டாங்களா? மீனாக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நம்பதான்றத இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிச்சுட்டு இருக்காங்க. மாஸ்டர், மீனாவுக்கு என்னாச்சு? நீங்க பாட்டுக்கு மீனாவுக்கு இதாச்சு அதாச்சுன்னு சொல்றீங்களே தவிர என்ன நடந்ததுன்ற விஷயத்த மட்டும் நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க. என்ன நடந்தது சொல்லுங்க மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மீனாவுக்கு கத்தியால குத்தி வயிறு கிழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. மாஸ்டர், உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல? அதெல்லாம் இல்ல, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டா. மொத்த பேரும் உங்களை தான் சந்திக்கப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வேற இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே சிந்தாமணி, ஒருவேளை கண்டுபிடிச்சிடுவானோ முத்து? கண்டுபிடிச்சாலும் என்ன பிரயோஜனம்? எப்படியும் இந்த தேர்தல்ல நான் தான் வின் பண்ண போறேன். அதை வச்சு நான் எப்படினாலும் அவன் கண்டே பிடிச்சி என்னை ஜெயிலுக்கு அனுப்புனா கூட அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் தாராளமா சந்தோஷமா வெளியே வந்துடுவேன்னு சொல்லி சிந்தாமணி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப கரெக்டா நம்ம விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணி, யார் என்ன சொன்னாலும் எனக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்க இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி இதை செஞ்சிருப்பாங்களான்னு விஜயாவுக்கு சந்தேகமா வருது. உடனே சிந்தாமணி அது சொல்லிட்டு கேட்க வராங்க. மாஸ்டர், நீங்க என்ன கேட்க வரீங்கன்றது எனக்கு புரியுது. உங்களுடைய வீட்டுல இருக்கவங்க தான் நான் மீனாவே இதை பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்கன்னா நீங்களும் சந்தேகப்படுறீங்களா? நான் அப்படி பண்றவங்களா சொல்லுங்க. நான் எதுவா இருந்தாலும் வாயால பேசுவேன்.
ஆனா இந்த மாதிரி கத்தி குத்து போற அளவுக்கு நான் ஒரு முட்டாள் கிடையாது. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் ரவுடி கிடையாதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொன்னதும், ஆமா சிந்தாமணி நீங்க சொல்றதும் சரிதான். நான் உங்கள தப்பா நினைச்சுட்டேன். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விஜயா கிளம்பி போக, சிந்தாமணி ஒரு பக்கம் இந்த விஜயா எப்பவும் என் கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்காக தான் இப்படி எல்லாமே கால் நகர்த்திட்டு இருக்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல சிந்தாமணி வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து இப்ப நம்ம விஜயா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலுமே நம்ம மீனாவுடைய போட்டோஸ் தான் வந்து எல்லாருமே அங்க போஸ்டரா ஒட்டியிருக்காங்க. இத பார்த்த விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவ வந்து தலைவரா, நான் அந்த வீட்ல வேலைக்காரியா இருக்கணுமா? அதெல்லாம் நடக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, இவ இருக்கவே கூடாது. இந்த போஸ்டரை நான் இப்பவே கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தலையில முக்காடு போட்டுட்டு மீனாவோட போஸ்டர் எல்லாமே சுவத்துல ஒட்டியிருக்காங்க ரோடு வழியா. அது எல்லாமே கிழிச்சிட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து பாக்குற மீனாவோட கட்சி அலங்க மீனாவோட போஸ்டரை கிழிச்சு எடுக்கிறாங்க. இவள சும்மாவே விடக்கூடாது, வாங்கடி வாங்கடின்னு சொல்லிட்டு துரத்தி துரத்தி கல் எடுத்து இடிக்கிறாங்க. தலையில அடி போடுறாங்க. பயங்கரமா அடிபடுது விஜயாக்கு. ஐயோ நான் இல்லைங்க, நான் இல்லைன்னு சொன்னா கூட யாருமே வந்து கேட்கறது இல்ல. விஜயவா என்னை விட்டுருங்க, நான் எதுவும் பண்ணல எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தா கூட ஆனா யாரும் விடுறதில்ல. இப்பவே போற மீனாவுக்கு நீ யாரு எப்படிப்பட்டவன்றத நிரூபிக்கிற, மீனாவோட போஸ்டரா கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே நம்ம விஜயாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கே போறாங்க. ஏன்னா அந்த முக்காடு போட்டிருக்க பொம்பளை விஜயான்ற விஷயம் வந்து மீனாவுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு தெரியல. ஏன்னா முக்காடு போட்டுட்டு இருக்கிறதுனால மீனா முத்து எங்கப்பா இருக்கீங்க, வாங்க ஒரே நிமிஷம் வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வெளியே ஹால்ல நின்று கூப்பிடுறாங்க. உடனே மனோஜ் வந்து, ஏய் யார் நீங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஆமா யார் இந்த பொம்பளை, திருடியா, முக்காடெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கான்றாங்க. கிட்டத்தட்ட திருடி மாதிரிதான் சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே அண்ணாமலை அங்க வராங்க. என்னம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை, யார் இந்த பொம்பளைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பா நாங்க பாட்டுக்கு வழியில மீனாவுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு போஸ்டர் எல்லாமே சுவத்துல ஒட்டிட்டு இருந்தோம் ரோடு வழியா. இந்த பொம்பளை அசால்ட்டா வந்து மீனாவோடைய போஸ்டர் எல்லாத்தையுமே கிழிச்சிட்டா. நாங்களும் சாமாட்டி கொடுத்துட்டோம், முகத்தை இப்ப வரைக்கும் காட்டல. சரி யாரு இவன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்படி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் முத்தங்க வராங்க. ஏமா என்னமா உனக்கு பிரச்சனை, ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்தா அவங்களுக்கு வழிய விடுவீங்களா, அதை விட்டுட்டு இப்படி பண்றீங்க நீங்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்பா எதுக்காக இவகிட்ட பேசிட்டு இவ்வளவு நாள் முத்து முத்தலன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க. ஐயோ விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கத்த, உடனே இந்த குரல் எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மீனா வந்து கரெக்டா கெஸ் பண்ணிடுறாங்க. ஏங்க இது அத்தை குரல் மாதிரி இருக்கு, கொஞ்சம் பாருங்க அக்கா விடுங்க காட்டுறாங்க. பார்த்தா நம்ம விஜயா தான். விஜயாவை பார்த்த எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. மனோஜ் வந்து, அம்மா என்னம்மா இது, உன் வாய் ஏமா இப்படி கோணையே போயிடுச்சு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கமும் அண்ணாமலை சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. சீதால இருந்து அதே மாதிரி சந்திரான்னு எல்லாருக்குமே சிரிப்பா வருது. முத்துவா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உடனே நம்ம விஜயாவை பார்த்து மீனா, அத்தை என்ன அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. நான் பாட்டுக்கு தெருவில் நடந்து போயிட்டு இருந்தேன், என்ன பிடிச்ச திருடி இவ எதுக்காக போட்டோவெல்லாம் கிழிக்கிறேன்னு சொல்லி இவங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க. இப்பவே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மீனாவை வந்து ரொம்பவே பிளேம் பண்ணி பேசுறாங்க விஜயா. உடனே மீனாவு கூட இருக்க வேலை பார்க்குறவங்க வந்து, இல்ல மீனா, நாங்க இவங்க உங்க போஸ்டரை கிழிச்சதுக்கு அப்புறமா தான் இவ வந்து மீனாவோட போஸ்டரே கிழிக்கிறா, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அடிக்கவே நாங்க ஆரம்பிச்சோம்னு சொல்றாங்க. மீனெல்லாம் ஒரு ஆளு, அவளுக்கு போஸ்டர் ஒட்டிட்டது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால கிழிச்சாங்க. அதுக்காக எங்க அம்மாவை இப்படியே அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் அல்ல. உடனே மனோஜ், இங்க பாருடா எப்படி எல்லாம் அடிச்சு முகம்லாம் வீங்கி இருக்குன்றாங்க. உடனே அண்ணாமலை, கடவுள் இருக்கிறது உண்மைதான் போல, அதனாலதான் மீனாவை அழிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்றாங்க. எங்க உங்க பொண்டாட்டி அடி வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கேன், அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. மீனாவோட ஆளுங்க தான் என்ன அடிச்சிட்டாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து அவங்க எல்லாரையும் உள்ள தள்ளுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்து என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு நீங்க இப்படி பண்றீங்க, என்னங்க இதுன்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இங்க பாரு, 1000 தான் வீட்டுக்குள்ள எதிரியே இருந்தாலும் வெளியில வந்து ஒத்துமை இருக்கிற மாதிரி காட்டணும். ஒரு மாமியார் மருமகளுக்கு எக்ஸாம்பிளா நீங்க இல்லைனாலும் பரவாயில்ல, மீனாவோட நல்ல மனசுக்கு அவ ஏதோ ஒரு முயற்சி பண்றான், உனக்கு பிடிக்கலையா உன்னோட நீ வச்சுக்கணும், அதை விட்டுட்டு மற்றவங்களும் அப்படி நினைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா, நீ ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் விஜயாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
அக்கா ஏக்கா அதுக்காக இப்படி எல்லாம் அடிப்பீங்களா? எதுக்காகக்கா இப்படி பண்ணீங்க? பின்ன என்ன மீனா? ஆத்திரத்துல கோவத்துல நாங்க என்ன பண்ணோன்றது எங்களுக்கே தெரியல. சரி சரி போங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப விஜயா நேரா மீனா கிட்ட போயிட்டு, ஏய் இது எல்லாம் உன்னுடைய வேலை தானடி. உன்னால வந்து என்ன நேரடியா அடிக்க முடியல. அதனால உன் கூட வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி இப்படி வந்து நீ என்ன அடிக்க வச்சுட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. எப்படிதான் நீ தேர்தல்ல ஜெயிச்சதையும் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சிந்தாமணி ஜெயிப்பாங்க. நீ மண்ண கவ்வ தாண்டி போற. அத நான் பார்க்க தாண்டி போறேன்னு சொல்லிட்டு விஜயா கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, விஜயா எவ்ளோ அடிபட்டாலும் உனக்கு புத்தின்றது வராதா? இப்ப நீ பாட்டுக்கு ரோட்ல நீ போயிருந்த உன்னை அடிச்சாங்களா? நீ எதுக்கு மீனாவோட போஸ்டரை கிழிச்ச? அது உன்னுடைய தப்பு தானே. அப்படி இருந்தா அடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லதான். நானே அங்க இருந்திருந்தாலும் கண்டிப்பா நான் அடிச்சிருப்பேன். அது தைரியமா நீ கிழிக்க வேண்டியதானே. முக்காடு போட்டு யாரோ வந்து சொல்லி கொடுத்து பண்ற மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க. பண்ணதெல்லாம் நீ. கடைசியில மீனா மேல பழிய தூக்கி போடுற. மீனா உனக்கு என்ன துரோகம் பண்ணா? எதுக்காக அவளை எப்ப பாரு கரிச்சு கொட்டிட்டே இருக்க? அத்தை ஒரு அம்மா ஸ்தானத்துல உன்னை அவ பாக்குறான். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா முதல்ல ஆளா வந்து எல்லா உதவியும் பண்றா. அப்படி இருக்கிறவள நீ இப்படி எல்லாம் பேசுறியே, இது உனக்கே சரின்னு படுதா சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அண்ணாமலை கேக்குறாங்க. ஏங்க இவங்க அடிச்சது அப்ப சரின்னு சொல்ல வரீங்களா? ஆமா உன் வாய்க்கு வாய் மேல இன்னும் 2 போட்டு இருந்து ஒரு மாசத்துக்கு நீ பேசாம இருந்திருந்தா கூட அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு விஜயாவை அண்ணாமலை கலாய்க்க உடனே விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. கோவப்பட்டு வராங்க. உடனே மனோஜ் வந்து, அம்மா எதுக்குமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? ஏமா இப்படி பண்ணுன்றாங்க? ஏண்டா நான் அவ போஸ்டரை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து கிழிக்க போனேன். எனக்கு என்ன தெரியுமாடா இப்படி நடக்கும் நான் என்ன கனவா கண்டேன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. டே மனோஜ் நல்லா சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து ஒத்துடும் கூடடா. அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்தது. கல்யாணம் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன் அப்பா என்ன அடிக்கிறதே கிடையாது. ஆனா கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டேன் நானுன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் புலம்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா எதுக்குமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? நீ பாட்டுக்கு அதிகாரம் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு ஏமா உனக்கு இப்படி ஒரு தலையெழுத்தான்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து விஜயாவுக்கு ஒத்துடமெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மனோஜே இது எல்லாமே நான் மனசுல வச்சுட்டு தாண்டா இருக்கேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மீனாவுக்கு ஒட்டு மொத்தமா நான் திருப்பி கொடுக்க தான் போறேன். அப்ப பாத்துக்கிறேன் இந்த விஜய் யாருன்றத அப்ப மீனா புரிஞ்சுப்பா. இப்ப என்னதான் வெளியில என்ன நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சாலும் அவ உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பான்றது எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா நான் ஆப்பு வைக்கிறேன்றாங்க. அம்மா நீங்க வேற அமைதியா இருங்க. எனக்கு வேற அமெரிக்காவில இருந்து பொண்ணெல்லாம் வரப்போகுது. என் கல்யாணத்தை பாக்குறதுக்காவது நீங்க உயிரோட இருக்கணும்ன்றாங்க. ஏண்டா ஒட்டு மொத்தமா எனக்கு பாலை ஊத்திடலான்னு முடிவு பண்ணிட்டியா? கண்டிப்பா அந்த மீனாவை பழி வாங்கி தீருவேண்டான்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது மீனாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு விஜயா வந்து மீனாவுக்கு உதவி பண்ணுவாங்களா இல்ல பழையபடி மீனாவை வெறுப்பாங்களா? மீனா விஜயாவோட மனசை எப்படி மாத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.